வணக்கம் மக்களே. மழை காலத்தில் பனிக்காலத்தில் விடாமல் இருமிக்கிட்டே இருக்குது, வறட்டு இருமலாக இருக்குது, கோல்டு காஃபு அதிகமாக இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு மருந்து நாம் ரெடி பண்ணலாம். சுக்கு பொடி 1 டீஸ்பூன், இது ஒரு நச்சு நீக்கியாக செயல்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. மிளகு பொடி 1 டீஸ்பூன், இது விஷத்தை முறித்து உடம்புக்கு உஷ்ணத்தை தரும். இந்த மிளகு பொடி நல்லா செரிமானம் தரும். திப்பிலி பொடி 1 டீஸ்பூன், இது ஆஸ்துமா, இருமல், தொண்டை புண்ணுக்கு ரொம்ப நல்லது. சித்திரத்தை பொடி 1 டீஸ்பூன், இது நெஞ்சு சளி, இருமல், கபம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். தேன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தேன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நாள்பட்ட இருமலில் போக்கிடும், நல்ல எனர்ஜியும் தரும், நல்ல தெம்பு தரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தேனையும் கலந்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. இதோட அதிமதுரம் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வறட்டு இருமல், சளிக்கு நிவாரணமாக இருக்கும். இந்த பொடி ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது, அதை வாங்கிக்கலாம். அல்லது நாம் லேசாக வெறும் வானலியில் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இதையெல்லாம் வறுத்துட்டு நல்லா ஃபைனாக மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மருந்து பெரியவங்க 1 டீஸ்பூன் 2 நேரம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குன்னா 1/2 டீஸ்பூன் 2 நேரம், ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன் 2 நேரம் கொடுக்கலாம். சாப்பிட்ட உடனேயே நல்ல ரிலீஃப் தெரியும். தொடர்ச்சியாக 3 அல்லது 5 நாளைக்கு நாம் சாப்பிட்லாம். இது நல்லா பசிக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மருந்து சாப்பிட்டா நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. பெரியவங்களுக்கு கோல்டு காஃப்லேருந்தும் இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃபாக இருக்கும். இந்த பவுடர்லாம் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்பட்ட அளவு மட்டும் எடுத்து கொஞ்சமாக தேன் சேர்த்து குழைச்சும் சாப்பிட்லாம். நமக்கு கோல்டு காஃப் இல்லைனாலும் மழை காலத்தில், குளிர்காலத்தில் அப்பப்போ இதை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல செரிமானமும் பசியும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.